ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்க்மேன் கம்ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ காருக்கு நீங்கள் ஏர் ஃபில் பண்ணணுன்னா எமர்ஜென்சி டைமில் ஸோ டெஃபினட்டாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய காருக்கு தேவை நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல், இது ஏன் வாங்கினேன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் மோட்டர். ஓகேங்களா? ஸோ நல்ல ரிவ்யூ இருக்குது இதுக்கு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி, மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா 1500 இருக்கும். இது ஒரு 2500 3000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அன்பாக்சிங்கில் என்ன இருக்குது, ஸோ இது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. கேரி பேக்கில் போட்டாச்சு. ஸோ சிம்பிள், ஸோ லைட் வெயிட், ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ இது எவ்வளோ காற்று பிடிக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய டயர் வந்து இன்ஃப்ளேட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ 0ல் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 33 வைக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 33 வைக்கிறேன். 33 டார்கெட் செட் பண்ணிட்டேன் எங்களுக்கு. ஸோ மொபைலில் டைமரும் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆன் பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக காற்றடிச்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லாவே காற்று ஃபில் பண்ணுது. ஸோ நோ டவுட் அபவுட் இட். பட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் டைம் எடுக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா ஒரு வீலுக்கு அது ஆல்மோஸ்ட் என்னோட டயர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே இன்ஃப்ளேட் ஆகலை. ஆல்மோஸ்ட் 0ல் இருந்துன்னு சொல்லலாம். பட் ஆனால் க்ளோஸ் டு ஒரு 5 PSI இருந்திருக்கும். 0 to 33 PSI பார்த்தீங்கன்னா நார்மல் டயருக்கு வைக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் மினிமம் 5 minutes ஆகுது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். 5 minutes and 30 seconds அப்ராக்சிமேட்டாக ஸோ வரும். நல்லாவே பண்ணுது. ஆனால் ரொம்ப லவுடாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோவில் கேட்டிருப்பீங்க. நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லவுடாக இருக்குது, ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு வீல் அடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் பயங்கர ஹீட் ஆகுது. ஓகேங்களா? நல்ல ஹீட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துங்க, யூஸ்ஃபுல் தான். ஏதாவது எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணலாம். பட் 4 வீலுக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கன்யூஸாக அடிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ 4 வீல் அடிச்சிங்கன்னா என்ன மாதிரி ஹீட் ஆகும்னு தெரியல, பயங்கரமாக ஹீட் ஆகும். ஸோ வைப்ரேஷனை பெருசாக நான் நோட் பண்ணலை, வைப்ரேஷன் இல்லை. பட் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஐ திங்க் இது வந்து காப்பர் மோட்டருங்கனால நல்லா பவர்ஃபுல் மோட்டர், அதனால் நாய்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ காற்று நல்லா ஃபீல் ஆகுது. ரொம்ப குயிக்கெலாம் கிடையாது. நீங்கள் குயிக்காக ஃபீல் பண்ணுன்னு சொன்னால் அது கிடையாது, கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது. ஸோ டைம் நிறையவே எடுத்துக்குது. எமர்ஜென்சி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டயருக்கு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா வந்து பிரச்சனை கிடையாது. டெஃபினட்டாக மஸ்ட் ஹவ் அக்சசரி உங்கள் காருக்கு. ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ.